வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேசுனா, நம்ம இளவரச சுவாமிக்கு நேற்று 7வது திருமண நாள். அவருக்கு நேற்றே வாழ்த்து சொல்லியாச்சுங்க. ஆனால் 7வது திருமண நாள் எப்படி நீங்கள் கொண்டாடுறீங்கன்னா பார்த்துங்க. ரோட்டை தான் கொண்டாடுறாங்க. எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஏதாவது ஒரு வெட்டிங் டேக்கு கணவன் மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலுக்கு போவாங்க. இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல இயற்கை காட்சி சுற்றுலா காட்சி போவாங்க. நம்ம இளவரச சுவாமி மாலை ஓட்டுறனால அதுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது. சரி, கோயிலுக்கு போயிருக்கலாம். அதை விட்டு போட்டு ரோட்டில் உட்காந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ. அந்த அம்மையாருக்கு கொஞ்சம் கூடி நாகரீகம் கிடையாது. அந்த அம்மாவுக்கு எப்போவுமே நாகரீகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதாவது நைட்டி போட்டு பல இடத்துக்கு போயிட்டு இப்போது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. அது 23 நாளுக்கு தான். அதுக்கப்புறம் இளவரச சுவாமி மாலை கட்டினதுக்கப்புறம் அந்த சேஞ்சஸ் பழையபடி எப்பவும் போல் வரும். ரோட்டில் பாருங்க, குழந்தைய தூக்கிட்டு ஓடிடுறாங்க. இவர் ஒரு வீடியோ எடுக்கிறது. தப்பி ஏதோ ஒரு பைக்கோ ஏதோ ஒரு வண்டியோ வந்தால் என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. இவர் வீடியோ எடுக்கிறதுலே குறியாக இருக்கிறது, வருமானம் பார்க்குறதே குறியாக இருக்கிறது, சம்பாதிக்கிறதே குறியாக இருக்கிறது. அது எதுலின்னா மனைவியுமே குழந்தையும் வச்சுங்க. அப்புறம் இவருக்கு 7வது திருமண நாள். அதெல்லாம் கேட்டிங்கன்னா முதல் திருமணமானு கேட்டால் அதுதான் இல்லைங்க, 2வது திருமணம். முதல் திருமணம் ஆல்ரெடி அவர் ஒரு வீடியோ போட்டிருப்பார் ஒரு பெண்ணு கூட. நான் ஒரு வீடியோ போட்டு டெலீட் பண்ணியிருப்பேன். அதுதான் முதல் திருமணம். இது இவருக்கு 2வது திருமணம். அது இளவரச சுவாமியுமே பேச மாட்டாங்க, அவங்க குடும்பத்தாரும் பேச மாட்டாங்க. கேட்டால் இளவரசர் சுவாமி மாதிரி ஒரு நல்லவரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாட்டு அவங்க சப்ஸ்கிரைபர் நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க சப்ஸ்கிரைபருக்கு இப்போ இவருக்கு எல்லாத்தையுமே மதுவில்லாத தமிழகமாக மாற்றுறதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறது. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். அதுலேயும் ஒரு வியாபாரம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறது. என்னென்னா மருந்து விலையை யூடியூப்பில் சொல்ல மாட்டார், வாட்ஸ்அப் வாங்காம்பார். நைட்டி பிஸ்னஸ் பண்ணும்போது அதுவும் யூடியூப்பில் விலை சொல்ல மாட்டார், வாட்ஸ்அப் வாங்காம்பார். இதுலேருந்தே நம்ம இளவரச சாமி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஆனால் அவங்க சப்ஸ்கிரைபருக்கு எந்த காலத்துலேயுமே எந்த இடத்துலையும் தெரியாது. அப்புறம் இளவரச சாமி 23 நாள் மாலை ஓட்டுக்கிறதுங்க. அந்த 23 நாளில் 20 நாளும் கூடி அவரோட விரதம் சரியான விரதமாக கடைபிடிக்கல. என்னென்னா சாப்பாடை பற்றியே தான் பேசியிருக்கிறாரு, வேறு எதுவும் கிடையாது. அது 23 நாளில் சாப்பாடை பற்றியே தான் பேசியிருக்கிறார். மாலை போட்டு வாத்துக்கறிங்கிறது, ஆட்டுக்கால் சூப்புங்கிறது, நான்வெஜ்ஜு மறக்க முடியாமல் நினைக்கிறாரு. அவர் மாலை ஓட்டது பப்ளிசிட்டிக்கு தான். இப்போ மாலை ஓடுற நாள்லேருந்து எடுத்துகிட்டு நாங்கள் மாலை ஓட போகிறோங்க, நாங்கள் வேட்டி வாங்க போகிறோங்க, நாங்கள் சபரிமலை போகிறோங்க. சபரிமலை ஐயப்பன் கோயில் பப்ளிசிட்டி பண்ணுற இடம் கிடையாதுங்க. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அந்த வரலாறு சொல்லலாம், அந்த கோயிலோட மகிமையை பற்றி சொல்லலாம், அந்த விரத முறை சொல்லலாம். ஆனால் இவர் எந்த இடத்துல அதை பற்றி இது வரைக்கும் பேசவே இல்லை. நான் கண்டினியூமாக வீடியோ போட்டனால இவர் சரண மந்திரங்களை ஒரே ஒரு டைம் கூறியிருப்பார். அது நான் சொன்னதுனா இல்லையோ, அவருக்கா தோணியிருக்கிறதோ இல்லையோ, மொத்தத்தை கூறினது மகிழ்ச்சி தான், ஒன்றும் தப்பில்லை. 23 நாள் நீங்கள் விரத முறைகளை சரியாக கடைபிடிக்காட்டியுமே சபரிமலை ஐயப்பன் கோயில் போகும்போது கரெக்டாக பயபக்தியாக போங்க. அது மாரியம்மன் கோவிலோ ஒரு முருகன் கோவிலோ கிடையாது. அது ஒரு ஐயப்பன் கோயிலும் ஒரு காந்த சக்தி கோயிலுங்க. அங்கே உட்காந்துட்டு நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணாதீங்க. நான் ஈராக சேனலுங்க, என்னோடய சப்ஸ்கிரைபருங்க. அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க. எருமேலியில் பேட்டை சொல்கிறீங்களா, அங்கே சாமி வேணுங்க, அங்கே அதை பற்றி பேசுங்க. அப்புறம் பம்பை, நீலிமலை, சரங்குத்தி, சபரி பீடம், இதுதான். அது விட்டு போட்டு அங்கே போய் நான் இலகாய் சேனல்லேருந்து வந்துக்கிறேங்க, மேல் சாந்தியே எங்கள் சப்ஸ்கிரைபர் தான் எங்கேயாச்சும் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்காதிங்க. சபரிமலை தேவசம் போட ஒரு கண்ட்ரோலில் இருக்குது. அங்கே அதனோட என்னென்னு இருக்குதுன்னா நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதை விட்டு போட்டு இத்தனை நாள் கடைபிடிக்காட்டும் பரவாயில்ல, சபரிமலை ஐயப்பன் கோயில் போகும்போது என்னோடய வரலாறு பேசுங்க. நீங்கள் லாபம் இல்லாமல் எதையுமே பேச மாட்டீங்க, லாபத்தோடு தான் பேசுவீங்க. நேற்று பார்த்தீங்கன்னா வெட்டிங் டே கொண்டாடும்போது அந்த அம்மா அந்த பக்கம் இந்த பக்கம் ரோட்டில் ஆடிட்டு போயிருப்பாங்க. ஒரு நாகரிகமாக வீடியோ இவங்களுக்கெல்லாம் வராது. மாலை போட்டு சாமி என்ன வீடியோ எடுக்கிறான்னு பாருங்கள். வெட்டிங் டே கொண்டாட தப்பு இல்லைங்க. ஆனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, குழந்தை தூக்கிட்டு ஒரு ஓட்டம், இவர் இன்னொரு ஓட்டம் போடுங்க, இன்னொரு ஓட்டம் போட, அதை வச்சு இவர் வியாபாரம் பார்க்குறத நம்ம இளவரச சாமிக்கு கை வந்த கலை. நாகரிகமான வீடியோன்னா வெட்டிங் டேயில் ஒரு கோயிலுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கி அப்படி வீடியோ எடுக்கலாம். அதை விட்டு போட்டு ஒரு ரோட்டில் அந்த அம்மா கொஞ்சம் கூடி கூச்சம் இல்லாமல் வெட்டிங் டேக்கு யாராச்சும் இப்படி ஒரு வீடியோ போடுவாங்கன்னா இவங்க போடுவாங்க, மித்தவங்க போட மாட்டாங்க. ஆனால் மித்தவங்களுக்கெல்லாம் நாகரிகம் இருக்குது, இவங்களுக்கு நாகரிகம் என்ன வேலைன்ட்டு கேட்கணும். ஏன்னா பல வீடியோக்கள் உதாரணம். அது மாலை ஓட்டுக்கிறாரு,
ஆனால் மாலை ஓட்டு இவர் வந்து எதுக்கு இப்படியெல்லாம் வீடியோ எடுக்கிறாருன்னு கேட்டால் இவங்க சப்ஸ்கிரைபரு எந்த இடத்துல அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் விருந்து அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஒரு ஐயப்பன் போட்டா வச்சு சாப்பிட்டுக்கலாமே. அந்த அம்மாவுக்கு அந்தளவுக்கும் கூடி நாகரிகம் தெரியாதுன்னு கேட்டால் இவங்க சாப்பிட்ற வீடியோ தவிர வேறு எதுவும் கிடையாது. 23 நாள் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. உலக சாதனை. யாருக்கு உலக சாதனைனா நம்ம இளவரச சுவாமிக்குமே அவங்க மனைவிக்குமே உலக சாதனை. எதில் உலக சாதனைன்னு கேட்குறீங்களா? நான்வெஜ் சாப்பிடாமல் 23 நாள் இருந்திருக்கிறாங்க. அதுதான் உலக சாதனை. போயிட்டு வந்துட்டு ஒரு வழி பண்ணிடுவாங்க நான் நினைக்கிறேன். அதான் அந்த அம்மா பல்ல கடிச்சிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இளவரச சுவாமிக்கும் பல்ல கடிச்சிட்டு. நான்வெஜ்ஜில் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் முருங்கைக்கீரையில் இருக்கிற சத்து நான்வெஜ்ஜில் கிடையாது. முருங்கைக்கீரைகளுக்கு 80% சத்து நான்வெஜ்ஜில் இல்லை. நீங்கள் போய் டாக்டர்கிட்டயே போய் கேட்டு பாருங்கள். ஆனால் இவங்களுக்கு நான்வெஜ்ஜு பயங்கர புரோட்டீன் ஆட்டுக்குது. மாலை போட்டு சொல்லக்கூடாதுங்க. அது மாலை போட்டு இவர் வாத்துக்கறியுமா ஆட்டுக்காளி சூப் பற்றி பேசிகிட்டு இருந்தார். அதனால் இவங்க மறக்க முடியாமல் நினைக்கிறாங்க. 23 நாள் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. பரவாயில்ல, போயிட்டு வந்துட்டு ஒரு வழி பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். அப்புறம் சபரிமலைக்கு அவர் போகிறது சந்தோஷங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல பயபக்தியாக கடவுளை வேண்டிட்டு வந்து நல்லபடியாக உழைச்சி முன்னேறன்னு வேண்டிக்கிங்க. அது விட்டு போட்டு நான் சபரிமலை போகிறேன், நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன். சபரிமலை போயிட்டு பப்ளிசிட்டி பண்ணாதீங்க. அங்கே இருக்கிற கோயிலோட வரலாறு பேசுங்க. அது விட்டு போட்டு சபரிமலைக்கு போகும்போது சாமி சரணன்னு சொல்லிட்டா தேங்காயை உடைச்சி திரும்பி பார்க்காம போகணும். அதாவது எந்த இடத்துலையும் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. தெரியலன்னு போய் குருசாமிக்கிட்ட கேளுங்க. ஏன்னா சபரிமலை டூர் கிடையாது, ஐயப்பன் கோயில். அதனால் சபரிமலை ஐயப்பன் கோயில் போகும்போது சாமி சரணன்ட்டு தேங்காயை உடைச்சி திரும்பி பார்க்காம போகணும். அம்மா அப்பா காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தேங்காயை உடைச்சிட்டு திரும்பி பார்க்க போக அந்த கல்லில் போயிட்டு வர வரைக்கும் விளக்கு பற்ற வைக்கணும். தெரியலனா குருசாமிக்கிட்ட கேளுங்க, இல்லை நான் சொல்லித்தரேன். கல்லை சுத்தமாக கழுவி விளக்கு பற்ற வச்சுட்டு போங்க. நீங்கள் சபரிமலை போயிட்டு வரக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து.